ஹாய் கைஸ். லேயர் 3 நெட்வொர்க் லேயர். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அட்ரஸிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டாவை எப்படி ரவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில டிசிஷன்ஸும் இது எடுக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக்கெட் ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்னா, அந்த பேக்கெட் எந்த பாத்தில் போனால் சீக்கிரமாக அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற டிசிஷனை மேக் பண்ணுறது இந்த நெட்வொர்க் லேயர் தான். சப்போஸ் நெட்வொர்க் லேயர் இல்லைனா நம்மளால் வந்து ஒரு லோக்கல் நெட்வொர்க் கூட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். லாஜிக்கல் அட்ரஸ், இங்கே நம்ம ஐபியை தான் லாஜிக்கல் அட்ரஸ்னு சொல்லுவோம். இந்த ஐபினா வந்துட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 6. இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஸ்டாண்டர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில ப்ரோட்டோக்காலும் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து அவங்களோட ஓன் ப்ரோட்டோக்காலை டெவலப் பண்ணாங்க. ஆப்பிள் டாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்டர் நெட்வொர்க் பேக்கெட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ப்ரோட்டோக்கால் இருந்தது. பட் இதெல்லாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபியை தான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம். பேக்கெட், இந்த பேக்கெட்டுன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்படி இல்லைனா ஒரு டேட்டாவை பிரேக் பண்ண ஒரு யூனிட்டாக இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் அந்த டேட்டாவோட சைஸை பொறுத்து இருக்குது. இந்த பேக்கெட்டை தான் நம்ம அக்ராஸ் த நெட்வொர்க் சென்ட் பண்ணுவோம்.